செர்ரி வந்து பூமியை பார்த்து ரசிச்சுட்ருக்கிறாரு. பூமிக்கிட்ட இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளோட காதலை அவகிட்ட சொல்லிடணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற புக்கையை எடுத்துக்கிட்டு நேராக போகிறதுக்கு போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து பூமியை கூட்டிகிட்டு போயிட்டாரு. "அப்பா, நீ இருக்கியே, என்னை பிரிக்க பார்க்குறியா? வேறு யாராவது இது பண்ணியிருந்தாங்க நான் கோவப்பட்டிருப்பேன், நீ பண்ணனால உன்னை மன்னிச்சு விட்றேன்னு கோவமாக அங்கேருந்து போகிறாரு. அப்புறமா கிருஷ்ணபிரசாத் கிட்ட என்னம்மா நீ ககன் கிட்ட பேசினேன்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் இன்னும் கோவமாகவே தான் இருக்கார் அங்கிள். சரி, நான் அதை பேசிக்கிறேன், உன் காதலை எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லிடுமா அவங்ககிட்டன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிடுறேன் அங்கிள், கொஞ்சம் கோவம் குறையட்டும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அபூர்வா கிட்ட பேசினேன்னு கேட்குறாங்க. ஆமாம் பேசினேன், அவள் வந்துட்டு தைரியமாக ஒத்துக்கிட்டா. ஆமாம், நான் இது பண்ணதான், என்னோடய வாழ்க்கையை உங்கள் அம்மா தட்டி பறிச்சா, அதனால் என் வாழ்க்கைக்காக நான் இது பண்ணிக்கிட்டேன், நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த வீட்டோட ஒரே வாரிசு நான், என் பொண்ணு தான் ஆக்குவேன், அவள் தான் மகாராணியாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் குறுக்கு வந்துட போகிறேன்ட்டு என்னை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேங்கிறேன். அங்கிள், உங்களுக்கு இந்த விஷயம்லாம் உண்மை தெரியுன்றது அவகிட்ட காமிச்சிக்குவேன், உங்களையும் கொல்ல ட்ரை பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா, ஆனால் நீ உஷாராரு, என்ன நடந்தாலும் சரி நான் உனக்காக இருக்கேன், உனக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே அபூர்வா வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த பூமி இது பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க சித்தி வந்துட்டு தான் வந்துட்டு அபூர்வா வந்து சோபா சந்திராவை கொலை பண்ணது இது பண்ணது எல்லாத்தையும் வந்துட்டு சொன்னதை கேட்டுட்ருக்காங்க. அவங்க பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்க, இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க, யார்ட்டையும் இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏம்மா இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ இதுவாக சொல்கிறாளே, நீ எப்படி உன் பொண்ணு மகாராணி ஆக்குவேன்னு சொல்ல, அந்த அவளையே போட்டு தள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி பூமியை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், அந்த ககனை வச்சு தான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு ககன்கிட்ட ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ககன்கிட்ட வந்துட்டு வேறு குரலில் பேசுகிறாங்க. இந்த இந்துவோட கல்யாணம் நிற்கா போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ககன் ஷாக் ஆகிறார். திரும்பியும் ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க அபூர்வா. ஒரு பக்கம் இன்னும் பெருசாக ஏதோ ஒரு பிளானை பண்ணி ஆள் ஏறினா தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சித்தி வந்துட்டு தன் சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி தராங்க. அவன்கிட்ட வந்துட்டு நான் சொல்கிற விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் கொஞ்சம் யோசிக்கிறான், எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லி உடனே அபூர்வா பணத்தை அனுப்ப உடனே நான் செய்கிறேன்னு ஒத்துக்கிறான் அவனும். அப்புறமா அந்த பணத்தை அனுப்பிச்சிட்டு உடனே வந்துட்டு அவன் ஏதோ கிஃப்ட்டு மாதிரி அபூர்வா சொன்ன மாதிரியே வந்துட்டு கிஃப்ட் ஏதோ வாங்கிட்டு ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக ககன் காரை நிப்பாட்டி, எனக்கு இங்கே பக்கத்தில் இருக்க கல்யாண மண்டபத்துக்கு போகணுன்னா நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ககன் போயிருக்கிறாரு. நீங்கள் பையன் வீடா பொண்ணு வீடான்னு கேட்க, நான் பொண்ணு வீடு அப்படின்ற மாதிரி ககன் சொல்லிடுறாரு. நான் பையன் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே போய் இறக்கி விட்டோன்னே கிஃப்ட்டை வந்துட்டு கார்லேயே வச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆகி உள்ளே வந்து அபூர்வா கிட்ட சொல்லிவிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுட்டு மேடம் சொல்லிடுறாங்க. நல்ல வேலை, சூப்பர், ககன் நம்ம சொன்ன மாதிரியே வர வச்சுட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே நட்சத்திரம் வந்துட்டு அழகாக ஃப்ராக்கில் வந்துட்டு வராங்க, மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு. அவங்கள பார்த்து எல்லாருமே அழகாக இருக்குது இந்த பொண்ணு, அப்படியே மகாலட்சுமி மகாராணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா, அதான் என் பொண்ணு, நீ எப்போவுமே இப்படி தான் இருப்ப, அவளை இந்த வீட்டோட மகாராணியாகவும் ஆக்குவேன்னு அபூர்வா வந்து தௌலத்தாக சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ வேணும்னே வந்துட்டு நட்சத்திராவோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு பிடிச்சிட்டு வரணும், கீழே இதுவாகிட போகுதுன்னு சொல்லிட்டு வேணும்னே பூமியை பிடிச்சிட்டு வர வைப்பாங்க. அதை பார்த்துட்டு நீ ஏமா பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, ஆண்டி தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல, என்ன அபூர்வா இதெல்லாம்னு கேட்க, சும்மா தாங்க, ஒரு சின்ன ஹெல்ப் தான் பூமிக்கிட்ட கேட்டேன்ற மாதிரி அபூர்வான்னு நடிக்கிறாங்க. அப்புறம் பூமி வந்துட்டு அபூர்வா வந்து கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிறாங்க. ஓ மகாராணியா, இப்போ மகாராணி என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இங்கே ஃபோட்டோ எடுத்து ககன் காமிச்சு வைக்கலாம், ககன் மாமாக்குன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம நட்சத்திரா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க கலர் பொடி எடுத்துக்கிட்டு வராங்க. அதை பார்த்த பூமி டகான்னு வந்து அவங்கள அப்படி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி விட்டேன். நட்சத்திரா மேலே மொத்தம் போய் கொட்டிது. நட்சத்திரா கடுப்பாயிடுறாங்க. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா, ட்ரெஸ் எதுவுமே இல்லையே, இந்து ட்ரெஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை வேணால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம பூமி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இதே ட்ரெஸ்ஸோட அசிங்கமாக இருக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம், நீ எடுத்து கொடுமான்ட்டு அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க. அப்புறமா இங்கே இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்க அவங்களோட தாவணியும் இதோடு வந்துட்டு நட்சத்திரா வராங்க. கரெக்டாக ககன் வந்துட்டு நம்ம யார்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்துமே வந்துட்டு அவங்க தம்பி ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார். சரி, என்னடா இவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்னு கடுப்பில் இருக்காங்க. அப்புறமா நம்ம பூமி கிட்ட வந்துட்டு நட்சத்திரா வந்துட்டு எங்கே ககன் மாமா எங்கன்னு சொல்லி தேடிட்டு வர, அவர் வந்திருக்காரா, அவர் எப்படி இங்கே வந்திருப்பாருன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் கரெக்டாக ககனையும் பார்த்துடுறாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்ருக்குறாங்க. நீ தானே ஃபோன் பண்ண சும்மாவே,
இந்து கல்யாணம் நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு, நான் எந்த ஃபோனும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேணும்னே அன்றைக்கி அடித்த மாதிரி இன்றைக்கும் என்னை அசிங்கப்படுத்தலான்னு ஏதோ பண்ணி வச்சுருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு செம்ம கடுப்பாயிடுறாங்க பூமி. அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணல, நீங்கள் கோவமாக இருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஜூஸ் எடுத்துன்னு தரேன். ஜூஸ் எடுத்துன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி இந்த பக்கம் வர நட்சத்திரா கிட்டே மாட்டிக்கிறாங்க. மாமா என்ன தேடி தானே வந்தீங்க, என் ஃபோட்டோ பார்த்துட்டீங்கன்னா இவன் ஃபோட்டோ நமக்கு எங்கே வந்துச்சு, நம்ம எதையுமே பார்க்கல, இவன் ஓலறிட்டு இருக்கா, பார்த்துன்னு சொன்னாலும் பிரச்சனை, பார்க்கலன்னு சொன்னாலும் பிரச்சனையாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மாமா அழகாக இருந்தேன்ல, இப்போ ஏன் அந்த ட்ரெஸ் இல்லைன்னு பார்க்குறீங்களா, இந்த பூமி தான் என் ட்ரெஸ் இது பண்ணி கெடுத்து விட்டேன், இருங்க மாமா உங்களுக்கு டீ காஃபி தான் எடுத்துகிட்டு வரேன், பூமி போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, நீ வேணால் போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பூமி கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நட்சத்திர ககனை வந்துட்டு பார்த்துறாங்க. ஒரே நிமிஷம் வந்துடுற மாமான்னு சொல்லிட்டு அவங்க போக சரி வந்து பேசுகிறாங்க. அண்ணன் வாண்ணே கல்யாணத்துக்கு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்ல அவங்களும் சந்தோஷமாக வந்து வர வைக்கிறாங்க. சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் வாடா, இந்த மாதிரி கல்யாணத்து நிற்க போகிறதா வந்துட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சான்னு சொல்கிறாங்க. யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஃபோனுக்கு திருப்பியும் பண்ண சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதை பார்த்து அபூர்வாவும் அவங்க சித்தியும் வந்துட்டு கல்யாணம் இவனால் தான் நிற்க போகுதுன்னு தெரியாமல் இவங்க வந்து நின்றுட்டுருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காங்க கிண்டல் பண்ணி. பண்ணட்டும் என்ன பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அபூர்வா, ஏதோ ஒரு பெரிய பிளானாக பண்ணி ககன் மேலே இன்னத்தை பழி தூக்கி போட போகிறாங்க கல்யாணத்தை நிப்பாட்டின்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.